வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபரபருட வைகாசி மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 15/5/2026 காலையில் 8:32 வரைக்கும் தேய்பிறை திரியோதசி திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தசி திதியும் காணப்படும். இரவு 8:15 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரமும் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரமும் காணப்படும். மதியம் 2:21 வரைக்கும் ஆயுஷ்மான் நாமயோகமும் அதற்கு பிறகு சௌபாக்கிய நாமயோகமும் காணப்படும். காலையில் 8:32 வரைக்கும் வணிசை கரணமும், மாலை 6:55 வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு சகுனி கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் மாலை அதாவது இரவு 8:15 வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பார்கள். அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 10:34 12:07 வரைக்கும் ராகு காலமும், மாலையில் 3:13 4:47 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 7:27 9 மணி வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்த்தோம்னா, நான் எப்பவுமே ராசி பலன் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிட்டேன். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாதகம் எப்படி பார்ப்பது, இந்த பலன் எப்படி கேட்பதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பலன் கேட்கறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் மாத்திரம்தான் பலனை கேட்க முடியும். நீங்கள் எல்லாரும் என்ன தப்பு செய்றீங்கன்னா, எங்கே போனாலும் நான் ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொன்ன கைக்கு, ஒரு ஜோதிட ஆலோசகராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு உடனடியாக என்கிட்ட கேட்குறது, அவங்களுடைய ராசியை சொல்லி அந்த ராசிக்கு எப்படி இந்த வருடம் குரு பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் மாத்திரம்தான். நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது லக்னம், லக்ன பல, லக்னத்தினுடைய பலனை தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ராசி சந்திரன் அடிப்படையாக வருவது. சந்திரன் நம்ம தாய்க்கு உபமானமாக, அதாவது காரகமாக நம்ம சொல்லுவோம், தாய் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா தாய்ங்கிறவ எங்களுக்கு கருவு அமைப்பில் உருவாக்கி, கருவை உருவாக்கி அது மூலியமாக உடல் அமைப்புகளை கொடுக்குறவ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமாம், இது இயங்குறதுக்கு, அந்த கரு இயங்குறதுக்கு உயிர் எங்கேருந்து வருதுன்னா தந்தையிடம் இருந்து வருகிறது. அப்போ இந்த சந்திரனுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் அப்படின்னு சொல்லுவோம். உடல் காரகத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜோதிட ரீதியாக உடல் காரகத்துவம்னு சொல்லுவோம். அதாவது உடலினுடைய அம்சத்தை கொண்டவர். அடுத்தது மன அம்சத்தை கொண்டவர், மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். உடல் காரகன், மனோகாரகன். அப்போ உயிர் எங்கே இருக்குன்னா லக்னத்தில் தான் இருக்கு. இந்த லக்னத்தை யார் கொடுக்குறா? தந்தை கொடுக்குறார், சூரியன் பகவான். ஜாதக விதிப்படி சூரியன் தான் தந்தை. அப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். லக்னம் தான், சூரியன் தான் உற்பத்திக்காரகன், ஆத்மக்காரகன். அவர் தான் சகல உற்பத்திக்கு மூலமாக இருக்கவர். அப்போ நீங்கள் லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ லக்னம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி தெரிஞ்சுக்கொள்வது? உங்கள் ராசி கட்டத்தில் 12 கட்டம் இருக்கும். அந்த கட்டத்தில் லானான்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கும். அந்த இடத்துல போயிட்டு லக்னம் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால், அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் லானா இல்லைன்னா ஒன்று இல்லாட்டி அந்த லக்னம் எங்கே எழுதப்பட்டிருக்குதோ, அந்த லானான்னு எங்கே எழுதுதோ அதுதான் லக்னம். எனக்கு இந்த 12 ராசி கட்டங்களும் தெரியாது, எனக்கு லானாவை பார்த்தா தெரியாது அப்படின்னாலும் விபரங்கள்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் கட்டாயம் லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, மேலதிகமாக உங்களுடைய திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. முக்கியமாக லக்னம். சரி, அதையும் பார்த்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஒரு ஜாதகர்கிட்ட, பக்கத்தில் இருக்க ஜாதகத்தை போய் கேளுங்க, அவர் பார்த்து சொல்லுவார். அப்போ லக்ன பலனை இனி பார்க்க ஆரம்பிக்கும். அடுத்தது மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. மகா திசை புத்தி சாதகமா பாதகமான்னு பாருங்க. ஒரு தசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியா இருக்கும், அது நடக்குதான்னு பாருங்க.
இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது தான் அந்த பலன் உங்களுக்கு, நான் சொல்கிற பலன் உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கும். இது ஒரு வழிகாட்டல். காட்டுக்குள்ளே தொலைஞ்சவனுக்கு ஒரு திசை காட்டி இருக்கிற மாதிரி வழிகாட்டல் இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி போகலாம். எங்களுக்கு இந்த திசையில் தான் போகணும், இந்த திசை எந்த பக்கம் இருக்குன்னா அந்த காட்டுமது. அப்படி தான் இது. தேவையான விஷயங்கள் எடுத்துக்கணும். ஒருத்தர் சாதகம் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணுற மூலியமாக அது கிடைக்கும். நீங்கள் சும்மா உட்காந்துருந்தால் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. பாதகம் அப்படிங்கிற நேரம் அந்த விஷயத்தில் கவனமாக செயற்படுங்கன்னு அர்த்தம். இதுக்காக தான் சாதகம் பாதகம்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகிறேன். கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி கடவுள்களை சொல்லும்போது நான் ஒரு சில கடவுள்களை சேர்த்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு கடவுளை பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு கடவுளை பிடிக்கும். கிரகங்களை சொல்லி கிரகத்துக்கான அதிபதியை சொல்கிறேன். அப்போ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு புரியும், இந்த கிரகத்தின் பாதிப்பு எனக்கு இருக்கிறனால இந்த அதிபதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அதிபதியை கோயிலுக்கு போய் தான் கும்பிடணுமா? இல்லை, மனசால் நினச்சி வீட்டில் கும்பிட்டு போங்க, நடக்கும். அதுக்கு பிறகு இந்த குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி, இவங்க 3 பேரையும் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டே ஆகணும். அப்படி வழிபட்டால் மாத்திரம்தான் அந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போ ராசி பண்ணு கூட போகும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு பயணம், உயர்கல்விக்காக வேண்டி வெளிநாட்டு போகிறது முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு முன்னுக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதே மாதிரி செலவுகள் சுப விரயங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள், சுப செலவுகளாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பல வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் முக்கியமாக சொல்ல போனோன்னு சொன்னால் குடும்ப சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் கையில் இருக்க சேமிப்பு, இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். திடீர்னு விபத்துக்குள்ள ஆகுறது, பொருட்கள் தொலைஞ்சு போகிறது, கையில் இருக்க பணத்தை இழக்கிறது, எதிர்பார்த்த லாபங்கள் தடைப்படுறது, அபிலாஷைகள், நான் இவங்க குடும்ப உறுப்பினர்லாம் இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு எதிர்மறையாக சில விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வர்றது. அதே மாதிரி முக்கியமாக அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்படி பல விஷயங்களுக்கு எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்து, திடீர் விபத்து, அதை நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் தடைப்படுறது, தந்தை வழி சொத்துக்கள் தடைப்படுறது, இப்படி பல விஷயங்கள் இன்றைய நாளில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மிதுன ராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதில் கவனமாக இருக்கும். அது பொண்ணு பார்க்குறதா இருக்கலாம், ஒரு வரன் தேடுறதா இருக்கலாம், மாப்பிள்ளை தேடுறதா இருக்கலாம், பொண்ணு தேடுற வரன் தேடுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. நிச்சயம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க, ஆனால் நிச்சயத்தை பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அவசரப்பட்டு செய்யக்கூடாது. கணவன் மனைவி இடத்துல ஏதாவது முயற்சி கூடாது. சொந்த தொழில் செய்கிறீங்க, பார்ட்னரோட பேச போகிறீங்க, பங்குதாரரோட பேச போகிறீங்க, கவனமாக இருக்கணும். ஆண் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ஆக மொத்தத்தில் கவனமாக இருக்கணும். யாரோடலாம் நீங்கள் பேச போகிறீங்க, ஒரு தொடர்பை ஏற்படுத்த போகிறீங்க, ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா அந்த விஷயங்களில் மிக 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 கவனமாக இருக்கணும். இப்போ அந்த நாள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய நாளில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாங்க. ஒரு விஷயத்தை பேசும்போது, ஒரு விஷயத்தை மற்றவங்களோட தொடர்பாடும் போது தேவையற்ற ரீதியான விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நன்மை. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது,
தந்தை மூலம் அல்லது படிப்பிற்காக வெளிநாடு போவது, இதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுக்கல் வாங்கலேருந்து வெளிவரது வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எதிரிகள் தொல்லையிலிருந்து விலகிறது, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறது, வாய்ப்புகள் இருக்கு. நோயிலிருந்து வெளிவர்றது, இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பல வாய்ப்புகள் நன்மைகள் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான், சூரிய பகவான், குலதெய்வம், கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவும் எடுத்துறாங்க. முக்கியமாக வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பாவ பிரிவினை வேண்டாம், பொறுமையாக இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க, கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்காங்க. இந்த காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கு. அடுத்து திடீர்னு சில விஷயங்கள்ல அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இழப்பீடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது செய்ய போனால் தான் சிக்கல், செய்யாமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா ஒரு சிக்கலுமே இருக்கும். இப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக பார்த்துங்க, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்கிறது, புனர்பதிவு எதுவுமே தெரியக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படி இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இடையிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம். கடந்து போக பாருங்க, பேசி பெருசாக மன நிம்மதி குறையலாம். யாரோட பேசினாலும் நிறுத்தி நிதானமாக பேசுங்க. கல்வி கற்கிறமா, அதுவும் பாடசாலை கல்வி கற்கிறமானுங்க பாடசாலை கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கர்மாரியம்மன், முத்து மாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. அதோட ஆதி பராசக்தி கவச பாராயணம் அல்லது பாரத்தை கேட்குற நன்மை. அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிகளில் ஒரு தடை, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியில் தடை வரும். அது கல்வி சார்ந்ததாக இருக்கலாம், ஜீவனம் சார்ந்ததாக இருக்கலாம், ஏதோ சார்ந்த விஷயங்களில் தடை வருவாங்க. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கும். அது ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு ஆலோசனை பண்ணுங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்து நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிரிகள் தொல்லைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கோ. நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாளாக குடும்பத்தில் உங்களுக்கும் இடையில குடும்ப அங்கத்தோட இடத்துல ஒரு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. முக்கியமாக குழந்தைகள் இடையே இருந்துச்சின்னு வச்சுக்கொள்ளுங்க. அதெல்லாம் தீரத்துக்குரிய வாய்ப்புகள், உங்களுடைய தாய் தந்தைக்கிடையே தீரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். திடீர் செல்வம் வரவு, இல்லை திடீர் உறவுகளின் வரவு, ஒரு கரு உருவாகிறது, இல்லைன்னா ஒரு திருமண பந்தம் மூலிமா ஒரு உறவு வர்றது, இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயங்களை நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் குழம்பி
உங்கள் வாழ்க்கை துணையை குழப்பி, உங்களுடைய தாயை குழப்பி, இப்படி பல விஷயங்களும் உருவாக்க போகிற நாளாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்களே இன்னைக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க. அதாவது ஒரு குழப்பம் சிக்கல் வந்தால் மற்றவர்கிட்ட பகிரலாம். அதை என்ன பண்ணுறதுன்னா, அந்த குழப்பம் சிக்கல் அழுத்தத்தை மண்டையில் வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட போய் அந்த அழுத்தத்தை திணிக்கிறது. வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே சாயிறது, பொண்டாட்டி புருஷன் மேலே பாயிறது, புருஷன் பிள்ளைகள் மேலே பாயிறது, அல்லது அம்மா மேலே பாயிறது. இப்படி அழுத்தங்களாக செலுத்தாமல், எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது, இந்த சிக்கல் எப்படி நான் சரி பண்ணுறேன்னு தெரியல, அவங்களோட பகிர்ந்தீங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இன்னைக்கு அதனால் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தரும். அடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய போகாதீங்க. அது தாய் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், நாம் கொஞ்சம் மனத்தில் ஒரு சலனம் இருந்தே தீரும். வீடு காணி எந்த ஒரு விஷயம் செய்யும் அப்படியே நிப்பாட்டி வைங்க. இன்றைய நாளில் அப்படியே நிப்பாட்டி உங்களுக்கான நாள் வரும்போது நடக்கும். நாள் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கர்மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளை ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாதத்தை கேட்குற நன்மையை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த வெளிநாடுகளுக்கு போக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு போகணுமா வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத ஒரு நஷ்டத்தையோ ஒரு செலவையோ ஒரு விரயத்தை சந்திக்கிட்டு தான் அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க. கல்வியாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நீங்களே போக முயற்சி பண்ணலாம், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் போகிறதுக்கலாம், உறவினர் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நன்மை இருக்குது. அதே மாதிரி உங்கள் முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கை மூலமாக நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு. நீண்ட நாளைக்கு பிறகு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். குழந்தைகள் ரீதியான எதிர்பார்ப்பு, குடும்ப ரீதியான எதிர்பார்ப்பு, பணங்கள் ரீதியான வருமான ரீதியான எதிர்பார்ப்புகள் குறைச்சிக்கிட்டால், மனதில் உள்ள அபிலாஷைகளை குறைச்சிக்கிட்டால் இன்றைய நாள் உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேச வேண்டாம். குடும்ப ரீதியான குடும்ப ஆக்களோட போய் ப்ரெஷரை பகிர வேண்டாம். பிரச்சனை ஒரு முக்கியமாக அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிக்கல்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், அடுத்தது தந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயங்களை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்களும் எந்த முடிவும் எடுக்க போகாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழுத்தங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் மனசஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.